காசு கன்ஃபார்மா இருக்கும். வெளியே நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கு. உள்ள நீ மட்டும் தான் இருக்க. என்ன? ஏய் யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? பாய், பெப்பர் பாய். காட்டு பண்ணி மாதிரியே இருக்கான். கருப்பு தங்கம். உருவிடுவோம். ஃபர்ஸ்ட் போனி வேட்ட அருமையா இருக்கும். என்னங்க? என்னங்க? சார் தூங்கிட்டு இருக்காருமா. தூங்கிட்டு இருக்காரா? இப்ப என்ன தூக்க வேண்டி கிடக்கு? நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாம பண்ணிட்டியாமே. திருட்டு கள்ளி. திருட்டு கள்ளியா? ஆமா நீ யாரு? திருட. திருடனா? திருடனா? திருடன் 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 திருடன். கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. மணி சார் திருடா பாத்திருப்பீங்க. தனுஷோட திருடியே பாத்திருப்பீங்க. உன் வீட்டுக்கு திருட வந்தா பார்க்க மாட்டியா? அங்க உன் புருஷன் தூங்கிட்டு இருக்கா, நீ தூங்க மாட்டியா? இப்பே படுத்து தூங்கு. தூங்க. என்னடி கிரிஞ்சா பேசுற? என்ன டப்புன்னு வந்துட்ட? கொஞ்சம் இலச்சா இல்லையான மாதிரியே இருப்ப. மாடியில ஏறான் பாரு. அவனை சொல்லுங்க. இங்க பாக்குறான் பாரு. சீக்கிரம் அவனை போட்டுருங்க. சீக்கிரம் சொல்றேன்ல. அவனை சீக்கிரம் போட்டுருங்க. அவன் குதிக்கிறான் பாரு. அதோ அவன் ஒளிறான் பாரு. அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்டா. ஒளிஞ்சிட்டு இருக்கா. சீக்கிரம் சுடுங்க. சீக்கிரம் சுடுங்க. சுடுங்க பின்னாடியே வர பாருங்க. சுடுங்க. அட பாரு அவன் சரியா பாரு. லெஃப்ட் எடு. அட லெஃப்ட் எடு. பின்னாடியே ஒருத்தன் வர பாரு. சீக்கிரம். ரைட்ல ஒருத்தன் வர பாரு. பாத்து. என்ன கேம் இது? பப்ஜி. அங்க ஓடுறான் பாரு. சாவி எங்கம்மா இருக்கு? எந்த சாவி? ஹீரோ சாவி. தலகாணி கீழ இருக்கு. ஓகே. பக்கத்துல இருக்கான். போடு. அவன் போயிட்டு இருக்கான் பாரு. இம்மாவல. விடாத. கன் எடுத்துக்கோ. மேக்ஸிமம் ஃபுல்லா இருக்கு. இன்னும் 6 பேர் தான் இருக்காங்க. ஏய் மாட்டிக்காத. பாரு லெஃப்ட்ல பாரு. பாரு அவன் வந்துட்டு இருக்கான். அங்க பாரு அவன் வந்துட்டு இருக்கான். எத்தனை பேரை போட்டா? 4 பேரை போட்டேன். எனக்கு வின்னர் சிக்கன் டின்னர் தான். பசிக்குதா? ஆமாமா 4 பேரை போட்டுருக்க. பசி அதிகமா தான் இருக்கும். இந்தா தெம்பா இருக்கும். சாப்பிடு. தேங்க்யூ. வாயில வைக்கிறேன். ஏய் பாரு அங்க பாரு. லெஃப்ட்ல பாரு. இந்த கேம் நான் உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமாவா? பைத்தியம் செத்துருவேன். I love PUBG. I die for PUBG. I hate PUBG. தோல்வி அறியாத மகாராஜா ஸ்ரீ ராஜா விஜயேந்திர பூபதி அவர்களுக்கு என் முதல் கண் வணக்கம். தாதா, அளவில்லாத சொத்தை கொடுத்துருக்கீங்க. ஏராளமான பணத்தையும் புகழையும் கொடுத்துருக்கீங்க. நம்ம குடும்ப பேரை காப்பாற்ற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி உங்க கொள்ளு பேருக்கு உங்க பேரை வைக்கல, நான் முன்னாடி நிக்கல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. சபா டெய்லி இந்த புள்ளிங்களோட பெரிய பஞ்சாயத்தா போச்சு. இதெல்லாம் நம்ம டீசன்சியான கார் விட்டு இறங்கி எனிவே ஏன் தான் கடவுள் நம்ம இப்படி கமல் சார் மாதிரி அழகா பெற்றாரோ. ஏய் ஸ்டாப் இட். உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? மிஸ்டர் பிரேம், இவங்க எல்லாரும் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க நோன் சொன்னீங்கன்னா அவங்க செத்துருவேன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க பிரேம், சொல்லுங்கன்னு என்னங்க சொல்றது? டெய்லி நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு போறதுக்கு இது என்ன கவசர குடிநீரா? கண்டிப்பா என் மனசுங்க. மிஸ்டர் பிரேம், நம்ம கை மீறி போயிட்டு இருக்கு. உடனடியா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. கடிச்சிட்டு இருக்கு. அதாவது ஹலோ மேடம் பாஸ். உங்களுக்கெல்லாம் அண்ணன் தம்பியே கிடையாதா? நல்ல குடும்பத்துல பிறக்கீங்களா? மாதிரி ஒரு ஐஸ்வர்யா ராஜ் ஐஸ்வர்யா ராய் இல்ல ஒரு தீபிகா படுகோன் இல்ல நயன்தாரா இல்ல விக்னேஷ் சிவன் கோச் பேர் இல்ல யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. வேண்டாம் தாத்தா ப்ளீஸ் தாத்தா. யோ வாட்டாச்சி கத்த தாத்தா. ஏய் அங்கல கை வைக்காத சீ பே. ஏய் என்ன ஆண்டி எல்லாம் சேர்ந்து வந்துக்கிறீங்க? அம்மன் கோயிலுக்கு கூலுத்துருக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வேணுமா? உனக்கு சங்கு ஊத்துறதுடா. என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னியாமே. ஓ அந்த பஞ்சாயத்தா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாமேடா. ஹலோ மேட்டர் பண்ண நான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சொன்னேன். அத போய் அதுக்கு கல்யாணம் ஆன எனக்கே ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஏகா கழுத்துக்கு தாலி இல்ல, கால்ல மெட்டி இல்ல, அப்புறம் வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? ட்ரெண்ட் பாய்து ட்ரெண்ட். ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணா பத்தாது, புருஷன் ஃப்ரெண்ட் கருத்து சொல்ல வந்துட்டான். கோட் அடிச்சா நானும் தான்டா சொல்லுவேன். வாட்ரா பேக்ரவுண்ட் இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, உனக்கு என் பொண்ணு கேக்குதாடா? யக்கோ சீப்பா பேசாதீங்க, நாங்கலாம் ராஜ பரம்பரை தெரியும்ல. இன்னொரு வாட்டி காலனி லேடிஸ் கிட்ட ஐ லவ் யூ ஐ மேரி யூ சொன்னேன்னு வை, 3 முடிச்சு போட கை இருக்காது சொல்லிட்டேன். காசி யாத்திரை போகிறதுக்கு உனக்கு கால் இருக்காது, சாந்தி முகூர்த்தம் பண்றதுக்கு கொலவரியில் இருக்காளே. டேய் காமேந்திர பூபதி, அது என்னது? ரகசிய ராத்திரிகளின் மாவீரன். டேய் உன்னால அந்த சிறுத்தை படத்துல வர ஆண்டிங்களே இப்படி பேசிட்டு போகுது பாத்தியா?
டே யாராவது சொத்து ஆசையா பிள்ளைங்களுக்கோ பேரங்களுக்கோ எழுதி வைப்பாங்க, இல்ல 1-2 செட்டப்க்கு எழுதி வைப்பாங்க. ஏடா பூரா பக்கத்து வீட்டு ஆண்டிக்கும் பக்கத்து ஆயங்களுக்கும் எழுதி வச்சிருக்கேன். ஏன்டா உன் காமத்துக்கு அளவே இல்லையா? பெரிய ஆள் கடல் நினைப்பு. யோ வாலிபம் ஃபுல்லா விளையாடுன இல்லையா? வாங்குறதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு துப்புல எனக்கு. யோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபிகரோட குஜால் பண்ணிருப்பல, ஒரு வேளை சோத்துக்கே டப்பா டான்ஸ் ஆடுது எனக்கு. ஒரே ஒரு பொண்ணு ப்ளீஸ், பூஜைக்கு உதவாத பூவா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் பூ போல வச்சு பாத்துக்கிறேன். சும்மா 2 பேரும் பூந்து விளையாடிடலாம். எவ்வளவுன்னு சொல்லுச்சலோ? 2000 ரூபாய். 2000மா? பா ஓவரா இருக்க, பாதி குறைச்சுக்கலாம்ல. ஏன் பாதி தான் செய்வியா? அடியா அம்மா, அது எப்படி நடக்கும்? அப்ப இது மட்டும் எப்படி நடக்கும்? கிளம்பு கிளம்பு, சொக்காவை கழட்டிட்டு வந்துட்டான் பெரிய பாடி பில்டர் மாதிரி. கிளம்புற செல்லம். மச்சி நீ வேணா ட்ரை பண்ணு. ஓகே, how much baby? நிமிஷத்துக்கு 1000. நிமிஷத்துக்கு 1000மா? மியா கலீஃபா கூட அவ்வளவு வாங்க மாட்டான். அப்ப அவகிட்டே போறது. காசு கம்மி ஆசை அதிகம். சிப்ப 5000 ரூபாய். 5000மா? டேய் அந்த பிசு போறா செமையா இருக்கு. நான் வந்துட்டேன். பா சும்மா ஊத்துமணி வெண்ணமா இருக்கா மச்சான். சிம்மக்கல் செல மாதிரி இருக்காடா. டேய் சிம்மக்கல சில இல்லடா, அஜந்தா பிச்சு செமையா இருக்கு. ஒரு மேட்ச்க்கு எவ்வளவு? 2020 னா 10,000, டெஸ்ட்னா 25,000. ஓ ஸ்ட்ரக்சருக்கு டெஸ்ட் மேட்ச் தான் செமையா இருக்கும். ஒரே நிமிஷம் பசங்க கூட டீல் பேசிட்டு வந்துடுறேன். டேய் இதை விட செம்ம பிச்சு கிடைக்கவே கிடைக்காது. நேத்து நம்ம அச்ச காசு ஃபுல்லா விளையாடுங்களா? இந்த 25,000. டேய் நீ போனா டக் அவுட் ஆயிடுவ. ஓபனிங் நான் இறக்குறேன். போதும் நிறுத்துங்க. சாபுத்ரி போடுங்க. ஜெயிச்சிட்டு வந்து ஜல்சா பண்ணிக்கோங்க. ஓஹோ இந்த ஐடியா வேற மாதிரி இருக்கு. டேய் வாங்கடா சாபுத்ரி போலாம். சாபுத்ரி. ஓ மை காட். என்னடா இது? என்ன ஒரே மாதிரி போறீங்க? சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. சாபுத்ரி. என்னடா எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க? சரி போலாம். சாபுத்ரி. டேய் நான் போடில ஜெயிச்சிட்டேன். பாப்பா டேய் எங்கடா வா? பாப்பா ஜம்ப். அவ மறுபடியும் ஜெயிச்சிட்டா. அப்படியா? ஹே, I'm the winner. ஆடியோ முழுசா கேட்டிங்களா? கேட்டோம். இந்த மாதிரி பெட்டை யாராவது போடுவாங்களா? உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? இது என்னன்னு தெரியுமா? எங்க பாட்டி பூஜைலாம் பண்ணி விரதம் இருந்து எனக்காக கொடுத்த லாக்கெட். இது இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அதுக்குன்னு ஒரு பந்தயத்துக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுப்பியா? நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய ரிஸ்க் தான். தளபதி சொன்ன மாதிரி லைஃப கொஞ்சம் சில் பண்ணு மாப்பி. அவ்வளவுதான். எடு பணத்தை எடு. இந்த ஹவுஸ் எங்க அங்கிளோடது. ஹாஸ்டல்லாம் எதுக்கு வேணான்னு ரெண்ட மிச்சம் படுத்தலான்னு ஏமாத்தி நீ இப்படி எல்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்கியா? அதுக்குதான் என்கிட்ட பெட் கட்ட கூடாது. நோ, ஏதோ ஒரு நாள் நான் உன்னை கண்டிப்பா பெட்ல தோக்கடிப்பேன். இதான் என் லைஃப் ஆம்பிஷன். நோ வே.
போர் அடிக்கும் போதெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ட ஃப்ளர்ட் பண்ணி ஹார்ட்டை போட்ட காசெல்லாம் இவ என்கிட்ட இருந்து அடிச்சிட்டாலே. யாராவது வந்து இவ பணத்தை பூரா திருடிடணும். பேரு மட்டும்தான் தனலட்சுமி. பேர்ல இருக்கிற தனம் வீட்ல இல்ல. துர்திஷ்ட லட்சுமின்னு வச்சிருக்கணும். அதான் சரியா இருந்திருக்கும். ஒண்ணு பிறந்தா ஹை கிளாஸ்ல பிறந்திருக்கணும், இல்ல லோ கிளாஸ்ல பிறந்திருக்கணும். இப்படி மிடில் கிளாஸ்ல பிறந்தா ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு மட்டும் இல்ல, சோகத்துக்கு எண்டு கார்டு கூட இருக்காது. காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ணா வாழ்க்கை ஒவ்வொன்னு பிச்சுக்கிட்டு போகும். நாங்க பிச்சுக்கிட்டு போதா எங்க இங்க பிச்சை தான் எடுக்கிறோம். தூரத்து சொந்தம்னு கட்டி கொடுத்தாங்க. இப்படி தரித்திரத்துக்குள்ள வாக்குப்பட்டிருக்கேன். சினிமாக்காரன் கோடி கோடியா சம்பாதிப்பான்னாங்க. ஒரு சினிமாக்கு கூட கூட்டிட்டு போனதில்ல. ஹலோ ரைட்டர் சார், விடிஞ்சிருச்சு, எழுந்துருங்க. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? எழுந்துறியா? இரு, நான் எந்திரிக்கிறேன். உலகமே விடிஞ்சாலும் நமக்கு மட்டும் விடியவே போறதில்ல. என்னடி இது? என்ன பாக்குறீங்க? அது வெறும் டிகாஷன் தான். நம்ம பால் காசை கரெக்டா குடுக்கறதால பால்காரன் பால் இல்லன்னு சொல்லிட்டான். ஈபி காரனும் ஷாக் கொடுத்திருக்கான். பில்லு கட்டலனா ஃபியூஸ புடிங்கிடுவானா. ஏங்க, குடிக்கிற தண்ணீரை விட கண்ணுல கண்ணீர் தாங்க அதிகமாயிடுச்சு. இந்த டயலாக் செமையா இருக்க. இரு, எழுதிக்கிறேன். என் கஷ்டம் இந்த டயலாக் மாதிரி இருக்கா? டாடி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலனா என்ன ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. கேட்டுச்சா? நீங்க மட்டும் ஃபீஸ் கட்டலன்னு வைங்க, உங்க கதையெல்லாம் பேப்பர்காரனுக்கு எடைக்கு போட்டுருவேன். எடைக்கா? அப்படிலாம் பேசாதடி. அது வெறும் எழுத்து இல்ல, என்னோட தலையெழுத்து. புரிஞ்சு போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க தலையெழுத்தால அவளுக்கு ஒரு சாக்லேட் வாங்க முடிஞ்சுதா? பொறுமையா இருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் பொறுமை மட்டும் பார்த்தாது, பொறுப்பும் இருக்கணும். ஹலோ ப்ரொடியூசர் சார், வணக்கம் சார். ஆமா சார். ஐயோ, முடிச்சிட்டேன் சார். சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிருக்கேன் சார். எக்ஸலன்ட் ஸ்டோரி சார். ஒரு 1/2 hourல வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். சாம்பார் செய்யலையா? மதியம் சாப்பாட்டுக்கு செய்யறையா? இந்த சட்னி காரப்பொடி எல்லாம் ஏதோ புண்ணியமா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கான். இந்தயா தண்ணி குடி. யாரோ என்ன நினைக்கிறாங்க போல. நம்மள வேற யாரும் நினைக்க போறா? நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனரா தான் இருக்கும். ஒருவேளை வெள்ளதான் இருப்பானோ? இத புடிங்க. யாரும் இல்லல்ல. ஐயா தாயே, உனக்கு காஸ்ட்லி ஜூஸ் வாங்கி தரேன். மதியம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்பாடா, காப்பாத்திட்டேன். ஹலோ சார். தினமும் இப்படி போன மாதிரி நழுவுறேன்னு தெரிஞ்சுதான் நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். சார், ஒரு 4 நாள்ல கொடுத்துறேன் சார். 4 மாசமா எதான் சொல்றேன். வீட்டு ஓனர்களுக்கு வெளுக்கு ஏன் விழுதுன்னு தெரியுமா? எதுக்கு சார்? உன்ன மாதிரி டெனன்ட் ரெண்ட் கொடுப்பானோ இல்லையோங்கிற டென்ஷன்ல விழுது. ஐ வாண்ட் ரெண்ட். சார், இப்போ ஒரு கதை சொல்ல போயிட்டு இருக்கேன் சார். அட்வான்ஸ் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த மாதிரி கதைய நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்க. நாளைக்கு நீ கொடுக்கலன்னு வெயி, உன் வீட்டுக்கு தாப்பா போட்டிருக்கோம். உன் ஃபேமிலி பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். கொடுத்துறேன் சார். ஷோரா கொடுத்துறேன் சார். அப்ப கிளம்பி வந்துடுறேன் சார்.